கற்பனையில் கூட ட்ரம்ப் நதினியாகவும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு பேரழிவை இஸ்ரேலினுடைய ஒரு மிக முக்கியமான நகரம் சந்தித்திருக்கிறது. ஈரானுடைய மழை போன்ற ஏவுகணை தாக்குதலில் ஈரானுடைய நகரம் என்று சொல்லக்கூடிய டெல் அவீவ் முழுமையாக சிதறி இருக்கிறது என்பதுதான் தற்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏராளமான காணொளிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த அளவிற்கு இஸ்ரேலுக்கு ஈரானுடைய தாக்குதலை தடுக்க முடியாமல் திணறி அந்த நகரமே கண்ணுக்கு முன்னாடி சிதறி போகக்கூடிய காட்சியை நிதனியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், இஸ்ரேல் கையில் அயன் டோம் என்று சொல்லக்கூடிய, அதாவது எத்தகைய ஏவுகணைகள் வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய, அதை வானத்திலேயே முறியடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்பம் எங்கள் கையில் இருக்குது. அதனால் எங்களுடைய நாட்டை யார் நினைத்தாலும் எதுவும் செய்ய முடியாது என்பதுதான் கடந்த காலங்களில் இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருந்த விஷயம். அதை இல்லாமலாக்கி இருக்கிறது ஈரான். ஈரானுடைய ஏவுகணைகள் மழைபோல் இன்றைக்கு டெல் அவீவில் பதிந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டிடங்களாக சிதறிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை காணொலி மூலம் பார்க்க முடிகிறது. எவ்வளவு பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான விஷயம், யுஏஇயில் அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய அல் புஜைரா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எண்ணெய் கிடங்கு, அதன் மீது ஈரான் துல்லியமான தாக்குதலை நிகழ்த்தி அது இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நமக்கு தெரியும், சவுதி அரேபியாவுடைய அராம்கோ என்று சொல்லக்கூடிய எண்ணெய் வயல் இந்த நொடி வரையிலும் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய அளவில் ஒரு மிகப்பெரிய சொத்து என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம் இன்றைக்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இது மட்டுமல்ல, அமெரிக்கா இந்த அரபு நாடுகள் எல்லாம் எப்படி போய் என்னெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிறது கடந்த காலங்கள் நமக்கு தெரியும். என்ன சொன்னாருங்க? எங்களுடைய தளங்கள் அமைப்பதற்கு நீங்கள் எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுங்கள், உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எங்களுடைய ஆயுதங்கள் உங்களை காக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் ட்ரம்ப் நேற்றைக்கு கதறி இருக்கிறான். என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் உடனடியாக அந்த நாடுகளை விட்டு வெளியேறி அமெரிக்காவிற்கு வந்து விடுங்கள் அப்படிங்கிறதா அவர்களுடைய உத்தரவு. இப்போ அமெரிக்கர்கள் அங்கிருந்து எப்படியாவது தப்பி பழைச்சா போதும் அப்படின்னு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உயிரை பிடித்து கொண்டு ஓடக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்போது இன்னைக்கு நீங்கள் நல்லா பாருங்கள், அரபு நாடுகளை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி அந்த நாட்டினுடைய எண்ணெய் வளங்களை கொள்ளையடித்து அங்கே தங்களுடைய தளங்களை அமைத்து மிகப்பெரிய ஃப்ராடு வேலைகளை செஞ்சிட்டு இருந்த அமெரிக்கா இன்றைக்கு தனக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்து விட்டது என்று சொன்ன உடனே அரபு நாடுகளை எல்லாம் தூக்கி கடாசி விட்டுட்டு அவன் தப்பிக்கிறதுக்குள்ள முயற்சியை பார்க்கிறான். நான் ஒன்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கடந்த கால வரலாறு சொல்லி இருக்கக்கூடிய விஷயம், இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஒரு நாட்டில் நாங்கள் இதெல்லாம் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனானுங்க அப்படின்னா அந்த மாதிரி அவனுங்க எதையும் பண்ணவும் மாட்டானுங்க, எதையும் பண்ணதாக வரலாறு இல்லை. அது இன்றைக்கு தெளிவாக இருக்கிறது. இதில் சொல்ல வேண்டிய இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் சீனாவினுடைய செயற்கைக்கோள் தந்திரம்,